வணக்கம் மக்களே. அமித்ஷாவையே அதிர வச்ச எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2029 காட்டி 174 தொகுதிகளை தட்டி தூக்குன ஒரு மாஸ்டர் பிளான் அதிர்ச்சியில் இருக்கிற அறிவாலயம். இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்கலாம் வாங்க. டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 பேருக்கு இடையிலான இந்த சந்திப்பு தமிழக அரசியலில் ஒரு ரொம்ப பெரிய திருப்பத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறதா தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. தொகுதி பங்கீட்டில் நிலவி வந்துக்கிட்டு இருந்த இழுபறையை உடைக்கிறதுக்காக 2029 மக்களவைத் தேர்தலை ஒரு துருப்புச் சீட்டாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. கடந்த கால அனுபவங்களை சுட்டிக்காட்டி இப்போ இருக்கிற சூழலில் அதிமுக பலமாக இருந்தால்தான் எதிர்காலத்தில் பாஜகவுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்குங்கிறத அமித்ஷா அவர்கள்கிட்ட ரொம்ப தக்க ரீதியாக ரொம்ப விளக்கி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இந்த சந்திப்போட முக்கிய அம்சமாக அதிமுக வரும் சட்டமன்ற தேர்தலில் சுமார் 174 தொகுதிகளில் இரட்டை இலை சின்னத்தில் நேரடியாக களம் காண திட்டமிட்டிருக்காங்கன்ற தகவல் கிடைச்சிருக்கு. பாஜகவுக்கு கடந்த முறையை விட கூடுதலாக 5 இடங்கள், அதாவது மொத்தம் 25 வழங்க உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாமகவுக்கு ஏற்கனவே 18 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அமமுக, தமாக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுக்கான இடங்களையும் முறைப்படுத்தி சிறிய கட்சிகளை இரட்டை இலை சின்னத்திலேயே போட்டியிட வைக்கிற வியூகத்தையும் அவங்க முன் வச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. கூட்டணி பேச்சுவார்த்தையில் பியூஷ் கோயல் மூலம் ஏற்பட்ட முட்டுக்கட்டையை தாண்டி நேரடியாக அமித்ஷா கிட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காய் நகர்த்தியது அவருக்கு சாதகமாக முடிந்துள்ளதாக ரத்தங்கள் ரொம்ப உற்சாகம் அடைஞ்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. இப்போ எங்களுக்கு வழிவிடுங்கள், 2029 நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு கூடுதல் இடங்களை ஒதுக்குகிறோம்னு சொல்லி எடப்பாடி அவர்கள்கிட்ட வாக்குறுதி அமித்ஷாவை சமாதானப்படுத்தியதாக தெரியுதுன்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக தான் நம்ம தமிழகத்தில் அதிமுகவோட மேலாதிக்கத்தை நிலைநாட்ட முயற்சியில் அவர் வெற்றி பெற்றுள்ளதாக கருதப்படுதுன்ற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. இந்த உடன்பாட்டின்படி பார்த்தோம்னா வரும் மார்ச் 23ஆம் தேதி வரை அதிகாரப்பூர்வமான தொகுதி பங்கீடு ஒப்பந்தங்கிறது ஒரு கையெழுத்தாகும்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. மற்ற சிறிய கட்சிகள் தொகுதி பங்கீட்டிற்கு சம்மதிக்க வைக்கிற பொறுப்பை பாஜக கிட்டேயே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒப்படைத்து விட்டதாகவும் இதன் மூலம்தான் அதிமுக தன்னோட பெரும்பான்மையான பலத்தை தக்க வச்சுக்கிறதுல ரொம்ப உறுதியாக இருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. மேலும் இந்த தகவல் தான் அமித்ஷாவை அதிரவத்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2029 காட்டி 174 தொகுதிகளை தட்டி தூக்குன ஒரு மாஸ்டர் பிளான் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இது மாதிரியான அரசியல் தகவல்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ.